learners, welcome to CS with Manju YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th book CSல நம்ம data abstraction second chapter பத்தி explanation பார்க்க போறோம். Very short explanations. அதாவது உங்களுக்கு book explanation லாஸ்ட் வீடியோல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு book ஃபுல்லா ரீட் பண்ணனும் அப்படினா அந்த வீடியோ பாருங்க. இல்ல நான் ரீகால் பண்ணிக்கிறேன் அப்படினா important points மட்டும் கேதர் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள் வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது குயிக்கா ரிவிஷனுக்கு இந்த இது வந்து வெரி ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுலயே என்னன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதனோட நீட் என்ன, அதுல டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, அதனோட அட்வான்டேஜஸ் என்ன, அது எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த இந்த டீடைல் வீடியோல உங்களுக்கு அந்த சாப்டர்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுல இருக்கும். நீங்க லாஸ்டா ஒரு ரிவைஸ் பண்ணணும் அப்படி எல்லா சாப்டரையும் வந்து நமக்கு ஃபுல்லா படிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களால டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி கிளியரா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவோ எது எக்ஸாம் ஓரியன்டா வருமோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நான் ஆல்ரெடி அந்த புக்ல இருக்க மாதிரி சொன்னேன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சுருக்கம், அதை ஷார்ட்டா சொல்றது. இப்போ எல்லாமே ஒரு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க டீப்பா சொல்றதுக்கு பதிலா டீடைலா சொல்றதுக்கு பதிலா இந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தாவே போதும் உங்களுக்கு. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த ப்ராஜெக்ட்ல அப்படிங்கறது நம்ம ஒரு ஃபைன் பண்ணி ஒரு டயக்னைஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் இதை பத்தினது அப்படின்னு சொல்லி நம்ம டயக்னைஸ் பண்ணலாம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனோட மீனிங். ஓகேங்களா? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா சேம் அதேதான். அந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து இப்ப இன்கேஸ் நான் ஒரு டேட்டா ஏங்கிற டேட்டாவை நான் ஒரு மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இங்க நான் வந்து ப்ரோக்ராம்ல A+B இருக்கு. B வந்து இன்னொரு இடத்துல இருக்கு, லாங்கா கீழே இருக்கு. இந்த இடத்துல Bங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு, இங்க Aங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண சொல்றேன், இப்ப ப்ரோக்ராம்ல A+B போட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றது பாருங்க, A+Bன்னு சொல்றேன். சோ அப்ப நமக்கு என்ன தெரியும், நான் ஏக்கு ஒரு இன்புட் இப்ப 5, பிக்கு வந்து ஒரு 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் இன்புட்டை மட்டும் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த இன்புட்டை கொடுத்த உடனே என்ன பண்ணுது இந்த ப்ரோக்ராம் வந்து ஏ எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போகுது. சோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்டோர் ஆயிருக்கும் 5 and then 6 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். சோ ரெண்டு வேல்யூவும் வந்து மெமரில இருந்து கெட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? சோ கெட் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ண சொல்லிருக்கோம், ஒரு ஆட் வேல்யூ கொடுத்திருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 5 + 6 = 11 அப்படின்னு வரும். ஆனா நமக்கு இங்க கெட் பண்றது, அது போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றது, ஏற்கனவே மெமரியில எந்த இடத்துல லொகேஷன்ல இருக்கிறது, அதை எடுத்துட்டு வந்து போடுறது, அதுக்கப்புறம் என்ன ஆபரேஷன் பண்ண சொன்னோமோ அந்த ஆபரேஷன் பண்றது, இது எதுவுமே நமக்கு தெரியாது, ஹைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். உங்களுக்கு ஒன்லி அந்த அவுட்புட் இப்ப 5,6 அப்படின்னு நீங்க கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், வித்தின் த செகண்ட்ஸ்குள்ள நமக்கு 11ங்கிற அவுட்புட் கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதோ இந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற எதுவுமே வந்து நமக்கு ஷோ ஆகாது. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இதே மாதிரிதான் ஓஎஸ்ல நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றப்போயும் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதோ அதை வந்து நமக்கு ஷோ பண்ணாது. சோ எசென்சியலா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒர்க். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டீடைலா ஒரு நோட்ஸ் எழுதி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருப்பீங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வைப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அது எதுக்கு அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தாவே நமக்கு புரியும் இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் என்ன அப்படிங்கறத நம்ம டயக்னைஸ் பண்ணிக்கலாம். நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் இதுதான் அப்படின்ட்டு. சோ இதுதான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட். நமக்கு டீடைலா நான் படிச்சு பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தாவே போதும் இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் என்ன. அதே மாதிரியே நம்ம இங்க என்ன பண்ண சொன்னோமோ இன்புட் கேட்டுச்சு, நான் இன்புட் கொடுத்தேன். பட் பேக்ரவுண்ட்ல அது என்ன பண்ணுது, எங்கிருந்து எடுத்துட்டு வருது, அது எதையுமே நமக்கு ஷோ பண்ணாது. ஒன்லி டக்குன்னு ஆன்சர் மட்டும் கொடுக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அதை எப்படி நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். The process of providing only essential details. இங்க வந்து details எழுதிக்கோங்க. Essential details only provide. ஓகேங்களா? ப்ரொவைட் பண்றது essential details மட்டும்தான். எதை ஹைட் பண்றது, hide the details is known as, அதாவது பேக்ரவுண்ட். இந்த ஹைடுங்கிறது வந்து எதை பண்ணுது அப்படின்னா பேக்ரவுண்ட் டீடைல்ஸ், அன்வான்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன். The process of providing only the essential டீடைல்ஸ் ஒன்லி ப்ரொவைட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு ஷார்ட்டா சொல்லணும்னா ஷார்ட்கட் என்னன்னா வாட் டு என்ன பண்ணுது இததான் ஷோ பண்ணி காமிக்கும். அது எப்படி ஹவு டு டூ அப்படிங்கறத ஷோ பண்ணி காமிக்காது. இதுதான் முக்கியமான கீவேர்டு. ஓகேங்களா? அதாவது இதுல வாட் டு அப்படிங்கறத வந்து நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும், இந்த டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஹவு டுங்கிறது
இதை வந்து ஹைட் பண்ணிரும். ஓகேங்களா, இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு ஷார்ட் கீ ஃபார்ம் அப்படிங்கிறது. என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். எப்படி நடக்குது அது, ஹவு டு இம்ப்ளிமெண்ட், அது எப்படி போய் எடுத்துட்டு வருது, ரெக்கவர் பண்ணுது அப்படிங்கறத நமக்கு சொல்லாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் த மாடுலாரிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்ட்டுங்களா? மாடுலாரிட்டி அப்படின்னா என்னன்னா நத்திங். மாடுலாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ற போறோம்னா ஸ்பிளிட் பண்ண போறோம். சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ண போறோம். இது ஒரு பார்ட்ஸ், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். அந்த மாதிரி மாடியூலா நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். சோ அதான் சொன்னாங்க, மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன்டு த மாடியூல்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா சின்ன சின்ன மாடியூல்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் ஒருத்தர் பண்ணுவாங்க, டெஸ்ட் ஒருத்தர் பண்ணுவாங்க, கோடிங் ஒருத்தர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றையும் இன்டர்ஃபேஸ் கொடுத்து இன்டராக்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா, சோ இன்டராக்ட் பண்ணி ஹோலா ரன் ஆகி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா தான் அது கஸ்டமருக்கு அந்த இது வந்து ப்ராடக்டா வந்து சேல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராடக்டோட ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸஸ் அல்லது ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவோம். இது ரெப்ரசென்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். அப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம், கிளாஸஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். கிளாஸஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லிருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா பிடிக்கும். ஓகேங்களா, மாடுலாரிட்டி நத்திங் பட் இட்ஸ் ஸ்பிளிட் த ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஃபார் ஈஸி கம்யூனிகேட்காகன்னு சொல்லலாம். ஈஸியா நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கோ, இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு, இந்த பாக்ஸ் ஃபுல்லா தான் நம்ம ரன் பண்ணணும். அந்த பாக்ஸ் நான் என்ன பண்றேன்னா மாடியூலா இது ஏ மாடியூல், இது பி மாடியூல், சி மாடியூல், டி மாடியூல் நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒர்க் பண்றப்போ நமக்கு ஒர்க் பர்டன் வந்து ரொம்ப கம்மியாவும் இருக்கும். நம்ம ஈஸியாவும் எந்த இடத்துல எரர் இருக்குங்கிறதையும் ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது, இந்த மாடுலாரிட்டி தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பிரேக் டவுன் த அக்கார்டிங் த மாடியூல். இந்த மாதிரி நம்ம பசில்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன பார்ட்ஸா இருக்கும், கரெக்டா போய் ஃபிட் பண்ணுவோம்ல. எஸ், அதுதான் இதோட மாடியூல். இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் மாடியூலா நம்ம ஸ்பிளிட் பண்றது. ஓகேங்களா, கடைசியில என்ன பண்ணுவோம், அதே இன்டர்ஃபேஸ், அதாவது எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணி ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு எந்த ஒர்க் எரர் இல்லையா, அடுத்து இந்த 2, அப்புறம் இது 3, அப்படி வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்றது. ஒரு இமேஜா ஒரு என்ன வேணுமோ அதை நம்ம ஃபைண்ட் பண்றதுதான் பேசிக்கா வந்து நம்ம யூஸ் பண்றது மாடியூல். ஓகேங்களா, நமக்கு தேவை இங்க மாடியூல் மட்டும் தான். சோ மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் த ப்ரோக்ராம் டு த மெனி மாடியூல்ஸ். ஓகேங்களா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றது தான் கிளாஸஸ். ஓகேங்களா, கிளாஸா ஒவ்வொன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியாத அண்ட் தென் ஈஸியா ரன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணது. அதாவது பிஹேவியர் இஸ் டிஃபைன்ட் பை த செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ். நம்ம சொன்னோம்ல வாட் டு டூ, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏன்னா கிளாஸ் அப்படின்னாவே நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம், அதை ரன் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட் இஸ் இனிஷியலைஸ் பண்றப்பதான் நம்ம கிளாஸ் ரன் ஆகும். கரெக்ட்டுங்களா, சோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், அப்ப இங்க கிளாஸ்ல ஏதாவது எழுதிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணுங்கிறதும் அதான் சொல்றது செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் சொல்றோம். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கியூ, லிங்க் லிஸ்ட், ஹேஷ் மேப், ஸ்டாக், ட்ரீஸ், லிஸ்ட், இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அததான் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டாக் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக், ஓகேங்களா, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். இப்போ நீங்க சி பிளஸ் எல்லாம் பாப்பீங்க, இஸ் எம்டி, ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னா அந்த ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கிறப்ப பேசிக்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இத பேசிக்ஸ். ஸ்டாக்னா அப்ப என்ன, இஸ் எம்டி, புஷ், பாப், பிப். அப்ப புஷ்னா என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பாப் அப்படிங்கறது டெலீட் பண்ணுவோம். சோ இந்த ஒர்க்குக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம புஷ்ன்னு கொடுத்தா போதும், அந்த வேல்யூ என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை போய் ஸ்டாக்ல இன்சர்ட் ஆயிரும், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இன்சர்ட் ஆயிரும். அதே பாப் கொடுத்தோம்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு டெலீட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து இதுக்கு இன்பில்ட்னா உள்ள வந்து நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதி தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டாக்லாம் அதே தான் சொல்லிருக்காங்க. டிஃபரெண்ட் வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் சொல்லலாம் எக்ஸாம்பிள். அப்புறம் சிமிலர், ஸ்டாக், கியூ, இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக், கியூ, சிங்கிள் லிங்க் லிஸ்ட், நன் ஆஃப் தி அபவ் குடுத்துட்டு இதுல எது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கிடையாது அப்படின்னா நீங்க நன் ஆஃப் தி அபவ் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி எம்சிக்யூக்கு இது கேட்பாங்க. நெக்ஸ்ட் மெயினா வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றப்ப இதுல டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? 2 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ரீட் பண்ணும். 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். நத்திங் பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனா என்னன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றது பில்ட் ஆர் கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். இது கிரியேட் பண்றோமோ அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்றதுதான் செலக்டர்ஸ். ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன், ஸோ கெட் த ஆர் கெட் த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது செலக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிள்ல மேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட், அதே தான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ எப்படின்னா வேல்யூ as parameter, இந்த parameters வேல்யூ வந்து எதுக்குள்ள பாஸ் ஆகுது, எஸ் மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்றோம்னா அதுலக்குள்ள என்னென்ன இருக்கு, சிட்டி, லாங்கிடியூட், லாங்கிடியூட் இதை வாங்கி வச்சுட்டு நமக்கு ஒரு ரன் பண்ணி கொடுக்கறது. அதை வந்து சிட்டிக்குள்ள சிட்டி அப்படின்னு அடிச்சோம்னா நம்ம அதனோட நேம் என்ன, லாங்கிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். சோ அதுக்காக நம்ம உருவாக்குனது தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர். சோ ஒரு வேரியபிளை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் ஒரு இதை கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன நான் வாங்கணுங்கிறத கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எனக்கு என்னென்ன வேணும், சிட்டின்னு கொடுத்தா என்ன வேணும், நேம் வேணும், லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் வேணும். ஆனா இதை நான் யூசர்ல இருந்து கெட் பண்ணணும் இல்லையா, சோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது செலக்டர்ஸ். அதாவது கெட் நேம், கெட் லாட்டிடியூட், கெட் லாங்கிடியூட், இதுல இருந்து சிட்டிங்கிறதுல இருந்து. ஓகேங்களா? அந்த சிட்டிக்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோம்னா எங்க இருந்து கெட் பண்றது, தனித்தனியா அதை கெட் பண்ணுவோம்ல, ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து செலக்டர்ஸ். சோ இங்க நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணுங்கிறத நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் அந்த பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூஸ் நான் கெட் பண்றதுக்கு எங்க போய் கெட் பண்றேன்னா அதுதான் செலக்டர்ஸ். சோ அந்த பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் நம்ம கெட் பண்றது செலக்டர்ஸ். அந்த என்ன வேணுங்கிறத நம்ம உருவாக்குறோம் பாத்தீங்களா, பில்ட் பண்றதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு நோட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டிஃபைன் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஆமா கண்டிப்பா, which is collection of constructor and selectors. இதுல வந்து என்னென்ன இருக்கும்னா collection of constructor, selectors. constructorனா ஷார்ட்கட் என்ன சொன்னேன், build. ஓகேங்களா? அதே selectors அப்படிங்கிறது என்னன்னா retrieve information. அதுதான் வந்து நம்ம செலக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஆமா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதுல என்னென்ன வேணுங்கிறது நம்ம கொடுக்கறது, பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னென்ன வேணுங்கிறத நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப சொல்லிடுவேன். ஆனா செலக்டர்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி ஒவ்வொன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் செலக்டர்ஸோட ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏடி, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூசிங் த ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நத்திங் பட் இன்டீஜர் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு எப்படி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நத்திங் பட் இதுல என்ன இருக்குன்னா எனி ப்ரோக்ராம் கன்ஸ் 2 பார்ட்ஸ் இருக்குமா. என்ன ஆனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஆப்ரேட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை ஆப்ரேட் பண்றது. செகண்ட் வந்து என்னன்னா கான்கிரீட் டெப்ரேஷன். அதாவது கான்கிரீட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிக்சடா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிட்டி பார்த்தோமா, சிட்டி. ஓகேங்களா? சிட்டிங்கிற ஒரு கிளாஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் நான் C++ல சொல்றேன். கிளாஸ் நேம் இருக்கா, கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஓகே கிளாஸ் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், நம்ம சிட்டி நேம்ஸ்ல வாங்குறதுனால நம்ம என்ன பண்ணலாம், கோடுன்னு அப்படின்னு நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், நேம் வேணும், வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங், கேரக்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொடுக்குறோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்குறோம் இல்லையா, இதான் வந்து கான்கிரீட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் வந்து கான்கிரீட் கிளாஸஸ், அதான் கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இங்க எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, இதனோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது நியூமினேட்டர் டினாமினேட்டர், அதாவது நியூமினேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இப்ப ரன் பண்ணணும். ஓகேங்களா? சோ ரேஷனல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், அதுல 2 XY அப்படிங்கிறது பேராமீட்டர்ஸ்.
நான் நேத்தே சொன்னேன் பேராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் படிக்கிறப்பே சொன்னா பேராமீட்டர்ஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ற டிஃபைன் பண்ற இடத்துல இருக்குது பேராமீட்டர்ஸ். அதே வேல்யூஸை பாஸ் பண்றோம் அப்படின்னா அது ஆர்குமெண்ட்ஸ். என்ன சொன்னேன்? வேல்யூஸை பாஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அது ஆர்குமெண்ட்ஸ். இது மறக்க கூடாது. இது ரெண்டும் இதுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ரேஷனல் அப்படிங்கிறது இது கிரியேட் பண்ணிட்டோமா? எஸ், இதை கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார். அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ரேஷனல்ங்கிற ஃபங்க்ஷன்ல XY பேராமீட்டர்ஸ் வச்சு நான் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஒய்க்கு வேல்யூ கெட் பண்ணணும் இல்லையா? வேல்யூ கெட் பண்ணாதானே அதை நம்ம ரன் பண்ண முடியும். எஸ், நம்பர் எக்ஸ் இன்ட்டு டினாமினேட்டர் ஒய். ஓகேங்களா? அதாவது இது இந்த இடத்துல வரும், இது இங்க வரும், இது இங்க இல்ல. ரேஷனல் இங்க இடம் இல்ல, நம்பர் டைப்பிங்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நேஷனல் நம்பர் எக்ஸ். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. இந்த நம் எக்ஸ் அண்ட் டினாமினேட்டர் ஒய் இது ரெண்டும் என்ன அப்படின்னா எஸ் இஸ் த செலக்டார்ஸ். ஏன்னா இந்த ரெண்டுமே வேல்யூஸை கெட் பண்ணாதான் அது இங்க நம்ம பாஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் அதான் சொல்றாங்க. த ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் நியூமரேட்டர் ஆஃப் ரிலேஷனல் அண்ட் ரிட்டர்ன் டினாமினேட்டர் ஆஃப் ரிலேஷன் நம்பர் ஒய். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. அது என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இந்த ரேஷனல் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டர். அதே அந்த இதுக்கு நம்ம நம்பர்ஸ கெட் பண்ணுவோம் இல்லையா, நம் எக்ஸ் அல்லது டி நம் ஒய் இந்த மாதிரி கெட் பண்றோம்ல, வேல்யூஸை நம்ம கெட் பண்றோம் இல்லையா அந்த பேராமீட்டர்ஸ்க்கு, இது ரெண்டும் என்ன அப்படின்னா செலக்டார்ஸ். ஓகேங்களா? அதே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஒய்க்கு லைட்டா ரெக்ஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் ஒய்க்கு 8,3 நான் நம்பர்ஸ் இன்புட் கொடுத்துட்டேன் இந்த இதுக்கு. ஓகே, அப்ப இங்க என்ன ஆகும்? 8,3 வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 8/3 என்ன வேல்யூ இதை வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. இதுதான் இதனோட எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இந்த எக்ஸாம்பிள்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டார்ஸ்னா என்ன, அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு கிரியேட் பண்றது அல்லது பில்ட் பண்றது, ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றது யூஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்டர். செலக்டார்ஸ்ங்கிறது அதுல இருக்க அந்த வேல்யூஸை கெட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது செலக்டார்ஸ். ஓகேங்களா? ஒரு நோட் என்னன்னா கான்கிரீட் டேட்டா டைப் இஸ் ஏ டேட்டா டைப் ஹூஸ் ரெப்ரசன்ட் நோன். நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கான்கிரீட் டேட்டா டைப். இதே ரெப்ரசன்டேஷன் அந்த டேட்டா டைப் அன்னோன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ரொம்ப முக்கியம். இந்த சைடு உங்களுக்கு தெரியாது லோகோ. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அந்த டேட்டா டைப் நமக்கு அன்னோன்ல இருந்தா அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். டேட்டா டைப்ஸ் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றப்ப கொடுத்தோம் இல்லையா, இன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டேட்டா டைப் தெரியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கான்கிரீட் டேட்டா டைப். ஓகேங்களா? இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் லாஸ்டா சொன்னதே இந்த ரெண்டுமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஏடிடிக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். லைக் பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ற காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு காம்பவுண்ட் டேட்டா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து லிஸ்ட் டப்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை பத்தி பார்ப்போம். லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் இது என்னன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகேங்களா? ஸ்கொயர் பிராக்கெட்ல எக்ஸ் ஒய் இல்ல 1 3.5 இந்த மாதிரி மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ். இது என்னது? மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்னா தெரியும் நமக்கு. இன்ட்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான். இப்ப கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன பண்ணும், இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே ஃப்ளோட் பி அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம்னா இந்த பிங்கிற வேரியபிளுக்கு ஃப்ளோட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த லிஸ்ட்ல என்ன அப்படிங்கிறது மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். சோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் நமக்கு தெரியாது. அங்க நம்ம வேல்யூஸ் கொடுக்கறப்பதான் ஓ இது வந்து எக்ஸ் இருக்கு அப்ப இது ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? ஒய்ன்னு இருக்கு, ஓ இதுவும் ஸ்ட்ரிங். 1 இருக்கு அப்ப இது இன்டீஜர். 3.5 இருக்கு அப்ப இது ஃப்ளோட் அப்படின்னு நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றப்பதான் நமக்கு தெரியுது. சோ டேட்டா டைப்ஸ் இங்க என்னவா இருக்கு நமக்கு, நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். எஸ், அன்னோன் டேட்டா டைப்ஸ் அன்னோனா இருக்கிறதுனாலதான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம டேட்டா டைப்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது.
வேல்யூஸ் இன்ஸ்லைஸ் பண்றப்பதான் கம்பைலரோ எல்லாத்தையும் வந்து நமக்கு இன்டர்பிரட்டர் எதை கொடுத்தீங்கன்னா அதை அப்பதான் வந்து இது வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இது யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதுதான் வந்து அதனாலதான் லிஸ்ட் டபிள்ஸ் எல்லாத்தையுமே அது மாதிரிதான் பண்ணுவோம். அதனாலதான் அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அன்னோன் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேங்களா? சச் தட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம என்ன லிஸ்ட்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிஸ்ட் கேன் பி ஸ்டோர் த மல்டிபிள் வேல்யூஸ். நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் அல்லது மிக்சட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈச் வேல்யூ கேன் பி எனி டைப் ஆஃப் அண்ட் கேன் ஈவன் பி போத் அனதர் லிஸ்ட். ஓகேங்களா? எனி டைப் ஆஃப் லிஸ்டும் இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்க வந்து பைத்தான்லாம் லிஸ்ட் படிக்கிறப்போ தெரியும். அதை தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இங்க ஒரு லிஸ்ட் புரியுதுங்களா? இது மெயின் லிஸ்ட், இது வந்து சப் லிஸ்ட். சோ லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம லிஸ்ட்ங்கிறதுல கொடுத்துக்கலாம். சோ அதனாலதான் இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LSTங்கிறது வேரியபிள் நேம், அதுல 10 20 அப்படிங்கிறது லிஸ்ட். ஏன்னா இது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருக்கு, கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க 2 வேல்யூஸ். சோ இந்த இடத்துல இந்த எக்ஸ் இதுக்கு வந்து நான் தனித்தனி வேரியபிள் செட் பண்றேன். இந்த லிஸ்டா நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் வந்து 2 டைப்பா நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் தான் இது. எப்படி அப்படின்னு அக்சஸ் பண்றது அப்படின்னா இதை நான் வந்து XYக்கு நான் கொடுக்கணும். இதை 10 வந்து எக்ஸுக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 10 வரணும் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 20 வரணும். சோ இந்த மாதிரி நான் தனித்தனியா கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இங்க வேரியபிள்ஸ் கமா கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் த கமா கொடுத்துட்டு லிஸ்ட். சோ லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்றும் இப்ப 10 வந்து எக்ஸுக்கும் 20 வந்து ஒய்க்கும் போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம கொடுத்துடலாம். இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அக்சஸ் பண்றது, அதுதான் வந்து செகண்ட் மெத்தட். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த 0 10 இருக்கா, 0ங்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் நம்பர், 10ங்கிறது என்னன்னா வேல்யூ. சோ LST 0 அப்படின்னா நமக்கு என்ன ஷோ ஆகும் 10 ஷோ ஆகும். அதே LST 1 அப்படின்னா நமக்கு என்ன ஷோ ஆகும் 20. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க இண்டெக்ஸ் பொசிஷன் அண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் மெத்தட். இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சும் நீங்க வந்து அக்சஸ் பண்ண முடியுங்கிறது வந்து என்னன்னா இது ரெண்டாவது மெத்தட். முதல் மெத்தட் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் கொடுத்துருவோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துக்குவோம் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா anywhere bundling two values together into the one, ஓகேங்களா, can be considered as a pair. அதாவது ரெண்டு வேல்யூஸ் நம்ம இது பண்றோம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா அது பண்டில் பண்ணி ஒரே வேல்யூவை நம்ம கொண்டாடுறோம்ல இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் வேல்யூஸ் இது ரெண்டும் ஒரே பொசிஷன் தான், ஒண்ணுதான். கரெக்டுங்களா? சோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இங்க முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது லிஸ்டர்ஸ் ஆர் காமன் மெத்தட் டூ. அதனாலதான் லிஸ்டர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்றோம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுலயும் ரேஷனல் நம்பர் வந்து எப்படி லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா இதுல வந்து ND அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை ரிட்டர்ன் பண்றப்ப நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றோம்னா லிஸ்டா ரிட்டர்ன் பண்றோம். சோ அதை வந்து என்ன பண்றோம்னா நம் எக்ஸ் அப்படிங்கறதுல கெட் பண்ணிட்டு இது ரெண்டும் கெட்டிங். சோ கெட் பண்ணிட்டு அது வந்து ரிட்டர்ன் எக்ஸ் 0ங்கிறப்ப யாரை குறிக்கும், என்ன குறிக்கும். எக்ஸ் 1ங்கிறப்போ யாரை குறிக்கும், எக்ஸ் 0ங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா n பொசிஷன். அதே மாதிரி எக்ஸ் 1ங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா D. இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். சோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது டப்பிள்ஸ். டப்பிள் இஸ் ஏ காமன் செப்பரேட்டர். இதுல என்ன அப்படின்னா parentheses யூஸ் பண்ணுவோம். சேம் லிஸ்ட் மாதிரி தான், பட் என்னன்னா இதுல parentheses யூஸ் பண்ணுவோம். சேம் செப்பரேட்டட் பை இதுல மிக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மிக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். சிமிலர் டு த லிஸ்ட், அதான் சொல்றாங்க சிமிலர் டு த லிஸ்ட். பட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், லிஸ்டுக்கும் டப்பிள்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா லிஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்லலாம், ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து என்ன சொல்லணும்னா மியூட்டபிள் அப்படின்னு ஒரு கீவேர்ட் சொல்லுவோம். ஆனா டப்பிள் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் சொல்லுவோம். அது என்ன மியூட்டபிள், அது என்ன இம்மியூட்டபிள் அப்படின்னா நத்திங். ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டாம். இப்போ லிஸ்ட்ல ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, LSTன்னு கொடுத்துட்டு இப்ப 10 20 அப்படி கொடுக்குறோம்னா இதுல இருக்க ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 நான் என்னன்னு பண்ணலாம் 11 கூட பண்ணிக்கலாம். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அசைன் த வேல்யூஸ் இட் வில் பி சேஞ்ச். எதுல, லிஸ்ட்ல. பட் ஆஃப்டர் அசைன்மெண்ட் இட் கேனாட் பி சேஞ்ச் அப்படிங்கறத டப்பிள்ஸ், அதான் இம்மியூட்டபிள்ஸ். ஓகேங்களா? இது கேனாட் சேஞ்ச்.
சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிஸ்ட்டுக்கும் டப்பிள்ஸ்க்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 2 பேத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் கேனாட் சேஞ்ச். இதான் ரொம்ப எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. எப்ப டப்பிள்ஸ்ல இட் அசைன்டு. ஓகேங்களா? அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே லிஸ்ட்ங்கிறது சேஞ்சபிள். சோ அதனாலதான் இதை வந்து மியூட்டபிள். டப்புல என்ன சொல்லுவாங்க, இம்மியூட்டபிள். இது 2 கீவேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தான் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மியூட்டபிள் எது, இம்மியூட்டபிள் எதுன்னு எம்சிக்யூ கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ரெட், ப்ளூ, கிரீன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்ட்ரிங்ல கொடுத்தாச்சு. இப்போ அது டிஃபால்ட்டா என்ன பண்ணிக்கணும்னா, ரெட் வந்து 0 இண்டெக்ஸ், ப்ளூ வந்து 1 இண்டெக்ஸ் அண்ட் கிரீன் வந்து 2 இப்படி எடுத்துக்கும். இப்போ கலர் நான் எப்படி அக்சஸ் பண்றேன்னா, 0ன்னு கொடுத்திருந்தேன்னா நமக்கு என்ன வரும், ரெட் வரும். அதே கலர் 2 அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன வரும்னா, கிரீன் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இண்டெக்ஸ் ரெடி பண்ணிக்கும். அதே பேரை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 2 அத நம்ம சொன்னதுதான். சேம் இதே தான் 1 2ன்னு அசைன் பண்ணிக்காங்க. அப்ப 0th பொசிஷன்ல 1, 1 பொசிஷன்ல 2. இதுதான் வந்து பேர்ஸா நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டபிள்ஸ்ல இதுல என்னன்னா பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, list allow the data abstraction in that you can give the name set of memory cells. அதாவது nothing but என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் a அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப 10 20 5.5 இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போலாம். சோ இத்தனை வேல்யூஸும் என்ன ஆகும் அப்படின்னா, மெமரி செல்லுல இப்படி ஒரு மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏ இருக்குன்னா இந்த ஏல 10 20 5.5 இந்த மாதிரி ஒரே மெமரி செல்ல தான் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும். நீங்க எப்பப்ப எதை கேக்குறீங்களோ அது மாதிரி வரும். அதான் சொல்றாங்க, give the name to the set of memory cells. இந்த எல்லா மெமரி செல்க்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரே நேம் தான், ஏ தான். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரிடிக்ட்னு கொடுத்துருக்கோமா? எஸ், ப்ரிடிக்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த நேம் இல்ல ரெட் ப்ளூ கிரீன் கிரீன். ஓகேங்களா? இதுல சேம் நேம் கொடுக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக் வராது. டூப்ளிகேட் அலௌடு லிஸ்ட்ல. ஓகேங்களா? டூப்ளிகேட் நேம் அலௌடு லிஸ்ட்ல. ஓகேங்களா? டூப்ளிகேட் நேம் வந்து அலோவ் பண்ணிடலாம். இதுல வந்து என்னன்னா ப்ரிடிக்ட் கிரீன். அப்ப என்ன ஆகும், ரெட் ஆட்டோமேட்டிக்கா 0 இண்டெக்ஸ் 0. அதே ப்ரிடிக்ட் ப்ளூக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 2. அதே இண்டெக்ஸ் கிரீனுக்கு பாத்தீங்கன்னா 2 அண்ட் தென் 3 வந்து இன்னொரு கிரீனுக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் ப்ரிடிக்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எந்த கிரீன் வரும்னா இந்த கிரீன் வரும். ஓகேங்களா? அதே 2 கொடுத்திருந்தேன்னா இந்த கிரீன் அக்செப்ட் பண்ணும். அவ்வளவுதான். இண்டெக்ஸ் வச்சு நம்ம இது பண்றதுனால டூப்ளிகேட் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது ஓகே நான் சொல்லிட்டேன். ப்ரிடிக்ட்ங்கிற ஒரு மெமரி செல்லுல நம்ம செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரே நேம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். இது எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் இங்க ஒரு இது டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த டயக்ராம் பாருங்க. பர்சன் இதுல வந்து கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. தெரியுதுங்களா? இது கிரியேஷன். நான் இங்க எழுதுறேன் தெரியலனா. கிரியேஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இது எல்லாத்தையும் நான் கெட் பண்ணி கொடுக்கணும். இது பர்சனோட டீடைல்ஸ். கெட் த பர்சன் டீடைல்ஸ் எல்லாம் நான் வாங்கணும். எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சிஸ்டத்துல. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, அவங்க ஐடி என்ன, இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது. சோ இது வந்து கிளாஸ் நேம். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது, வேரியபிள். ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதெல்லாம். இப்போ இன்கேஸ் நான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நம்ம லிஸ்ட்ல கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எஸ், இந்த பர்சன்ங்கிற ஒரே ஒரு பேருக்குள்ள பத்மஸ்ரீ, பாஸ்கர், நம்ம அந்த ஐடி அண்ட் தென் மெயில் ஐடி இது எல்லாம் வந்து ஒரே நேமுக்குள்ளதான் இருக்கும். கரெக்டுங்களா? பர்சன் 0ன்னு கொடுத்தாதான் இது வரும். பர்சன் 1ன்னு கொடுத்தாதான் வரும். இதை நான் ஓகே கெட் பண்றப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் அப்ப போய் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன்னா பர்சன் 1ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? CS with Manju
@gmail அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? நமக்கு லாஸ்ட் நேம் இருக்கு. ஸோ லாஸ்ட் நேம்ல போயிட்டு நமக்கு ராங்கா என்ன உட்காந்துக்கும் அப்படின்னா CS with மஞ்சு அந்த இமெயில் ஐடி உட்காந்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு டோட்டல் டீடைல்ஸுமே வந்து கொலாப்ஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்மளா ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணா உங்களுக்கு தெரியும். அதுவும் சம்டைம்ஸ் வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். நியூவா நம்ம ஒருத்தர் கொடுக்குறப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க 0 இண்டெக்ஸ்ல இதான் கொடுத்துருக்கீங்க, 1 இண்டெக்ஸ்ல இதான் கொடுத்துருக்கீங்கன்னு எப்படி ஞாபகம் வச்சுட்டு அவங்க ரன் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி மாத்தி என்ட்ரி பண்ணிட்டா நமக்கு டோட்டல் டீடைல்ஸுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளாஸஸ். எஸ், கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். கான்கிரீட் டேட்டா டைப்ஸ், நமக்கு டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி தெரியும். இதுல என்ன பிரச்சனை இல்லைன்னா கிரியேஷன் சேம் அதே தான். கிளாஸ் நேம், பர்சன், அதுல கிரியேஷன்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். இதுல பெர்ஃபெக்ட்டா நான் ப்ரோக்ராமா எழுதல, எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதிருக்கேன். அதனால இதுல மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். எப்படி? P1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்? அது கெட் பண்றப்ப P1 ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி அப்படி கெட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன வேல்யூவோ அது கொடுப்பேன். அதே அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மாத்தி கூட கட் பண்ணுவேன். P1 டாட் ஐடி அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஐடி கெட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது P1 டாட் இமெயில் கொடுத்துட்டு நான் கெட் பண்றேன். நான் லாஸ்டா கூட P1 டாட் லாஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி நான் மாத்தி ஐடி இமெயில் கொடுத்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் நேம் எங்க இருக்கோ அங்கதான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஐடி எங்க இருக்கோ அங்கதான் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மெயில் எங்க இருக்கோ அங்கதான் போய் ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் நேம் எங்க இருக்கோ அங்கதான் ஸ்டோர் ஆகும். சோ நான் நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க, நம்ம இதைதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றதா கிளாஸஸ் கொண்டாந்தாங்க. கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல ரொம்ப ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நான் ஏன் இந்த டீடைலா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இதன் டிராபேக் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு டீடைலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ். ரொம்ப நான் புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுல மெயினானது கீவேர்ட் மட்டும் நான் உங்களுக்கு கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நத்திங் பட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி நான் முன்னாடி சொன்னல ஒரு கீவேர்ட் வாட் ஆபரேஷன் இதை வந்து ப்ரொவைட் பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ட். இதுல வந்து என்ன ப்ரொவைட் பண்ணாது? நாட் ஹவு த இம்ப்ளிமெண்ட் அதை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஹைட் பண்ணிடும். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட டெஃபினிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வாட் ஆபரேஷன் அப்படிங்கறத வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத நமக்கு அவாய்ட் பண்ணிடும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட மெயின் கீவேர்டு. ஓகேங்களா? அடுத்தது இது அதே தான் சொல்லிருக்காங்க. நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்ட் இன் மெமரி. அதை நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? A+B அப்படிங்கிறப்போ ஏ எங்க இருக்கோ பி இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு ஆக்சுவலா உடனே வித்தின் செகண்ட்ஸ்ல அவுட்புட் கொடுக்கும். அதான் சொல்றாங்க வாட் அல்காரிதம் வில் பி யூஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் ஆபரேஷன். அது எதுவுமே நம்ம காமிக்காது. என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை மட்டும் தான் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்த்த ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ல பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் பாத்தீங்க அப்படின்னா பில்ட் அல்லது கிரியேட். ஓகேங்களா? ஒரு கிரியேட் ஆப்ஜெக்ட்காக நம்ம யூஸ் பண்றது, ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது, நம்ம பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்டர். அதில் இருக்கிற அந்த பாராமீட்டர்ஸ்க்கு நம்ம வேல்யூஸை கெட் பண்றதுக்காக ரிட்ரீவ் தி இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்றது செலக்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கான்கிரீட் டேட்டா டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது நோன் த டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் தெரியும். ஓகேங்களா? நான் வந்து ப்ரோக்ராம் எழுதுறப்ப எனக்கு அந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுவேன். அதான் வந்து கான்கிரீட் டேட்டா டைப்ஸ். அதே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஹை லெவல் வியூக்கு. ஓகேவா? நான் வேல்யூஸை குட் பண்ணா இது வந்து அன்னோன் டைப். இது ரொம்ப முக்கியம். வேல்யூஸை நான் கெட் பண்றேன் அப்படின்னா யூசர் என்னன்னா அவங்களுக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். அது உள்ள எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் ஹை லெவல் வியூன்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? யூசர்ஸ் வியூ ஹை லெவல் வியூ. அந்த இதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அது கான்கிரீட் டேட்டா டைப்ஸ்னா நம்ம சொன்ன மாதிரி நோன் த டேட்டா டைப்ஸ். இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோன் த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து கான்கிரீட் டேட்டா டைப். அன்னோன் அப்படிங்கிறப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். பேர் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஒன் ஆஃப் த ரெண்டு இதை வந்து பல்ட் பண்ணி நம்ம பண்டலா அந்த வேல்யூஸை வந்து டுகெதர் பண்றதுதான் வந்து பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல மெயினானது வந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள். லிஸ்ட் அப்படிங்கறது நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுப்போம். அது ரெண்டு வேலை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். என்னன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர். செலக்ஷன் ஆப்ரேட்டர்னா என்ன? using
இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் மல்டிபிள் அசைன்மெண்ட்னா இப்ப எக்ஸ் ஒய் அந்த ஈக்குவல் டு 10 20 பார்த்தோம் இல்லையா? அந்த வந்து லிஸ்ட்ல இதை வந்து லிஸ்டா நான் கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட்ங்கிற வேல்யூ ஒன்னு கொடுத்துட்டோம்னா டைரக்டா கொடுத்தா அந்த மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ண முடியும். அதான் ஒன் ஆஃப் த வே. அண்ட் தென் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அனதர் வே. நெக்ஸ்ட் அதான் சொன்னாங்க பண்ட்லிங் டூ வேல்யூஸ் டுகெதர். அதை என்ன சொல்லுவோம்? பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நாட் அலோட் த நேம் ஆஃப் த பேர்ஸ் மல்டிபிள் ஐட்டம் நம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து டப்பிள்னு உங்களுக்கு புக்ல கொடுக்கல. இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன், புக்ல கொடுக்கல. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல இதுல வந்து பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுல வந்து என்ன மெயின் அப்படின்னா கேனாட் சேஞ்ச். ஓகேங்களா? டப்பிள்ல வந்து அது அசைன் பண்ணதுக்கு அப்புறம் கேனாட் சேஞ்ச். ஆனா லிஸ்ட்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். டப்பிள்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்மியூட்டபிள். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லிஸ்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூட்டபிள். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் இதுல தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் எந்துவா போறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன மோட்டிவேஷன் எனக்கு தேவைப்படுது. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் என் சேனலை. தேங்க்யூ.